இந்த படைப்பில் சமுத்திரக்கனி என்னுடைய நெருங்கிய நண்பன் சரண்யா பொன்வண்ணன் தேசிய விருது பெற்ற ஒரு சிறந்த நடிகை இந்திய அளவில் நாயகன்லேயே அவங்க நிரூபிச்சிட்டவங்க. அதுக்கப்புறம் ஆடுகளம் நரேன், மன்சூர் அலிகான், இளவரசு, ரெடின் கிங்ஸ்லி, பாகுபலி பிரபாகர், மதுசூதன ராவ், தீனா, சாய் தீனா, அப்புறம் நெல்கள் ரவி, தலைவாசல் விஜய், கராத்தே ராஜா, இப்படி எண்ணற்றவர்கள், ஏஎல் அழகப்பன், புஜிதா அப்படின்னு ஒரு பொண்ணு சமீபத்தில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கு. இப்படி இவங்க எல்லாருமே இதில் நடிக்க வந்ததுங்கிறது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் காடுவெட்டி குரு அவர்கள் யாரு, மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் போராடின ஒரு போராளி, ஒரு மாவீரன் அப்படிங்கிறது தெரியும். இதில் பல பேருக்கு இந்த படைப்பில் உள்ள வந்ததுக்கு பிறகு இதில் இந்தியாவில் 2 முறை தேசிய விருது வாங்கின ஜிவி பிரகாஷ் இசைக்கு வாங்கினவர், சாம்சிஎஸ், புஷ்பா 2, சன் சில்வா, டான்ஸ் மாஸ்டர் தினேஷ், தேசிய விருது பெற்ற படத்தொகுப்பாளர் ராஜா முகமது, இப்படி எல்லாருமே ஒரு பெரும் கலைஞர்கள், தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட கலைஞர்கள். கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் 7 முறை தேசிய விருது வாங்கினவர், 7000 பாடல்கள் இயற்றினவர். இவங்க எல்லாருக்குமே ஒரு 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 முக்கியமான கட்டமாக அவர்கள் ஏற்கனவே பல படங்களில் இணை துணை இயக்குனராக நான் பணிபுரிஞ்சிருக்கேன். என் மேலே நான் தனிப்பட்ட முறையில் போராட்ட காலத்தில் நிற்கிறது, படைப்புகளை நேர்மையாக செய்கிறது, அதில் புனைவு இல்லாத உண்மை சம்பவங்களை எடுக்கிறது, இதெல்லாம் என் மேலே அபரிமிதமான நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் உள்ள வந்த நிலையில் கூட பாதி படைப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே பல பேர், இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம், நான் தமிழர் குடிகளில் எல்லா குடிகளையும் நான் சமமாக பார்க்குறேன், ஆனால் குறிப்பாக வன்னியரசு நேர்மையற்ற முறையில் இதில் இருக்கிற பல நடிகர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் தொடர்பெடுத்து இதில் பெரும் கலைஞர்கள், அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய சிக்கலை உண்டு பண்ணார். நான் தான் சமீபத்தில் கூட சொன்னேன், திருமாவளவன் அவர்கள் என் தந்தையினுடைய நண்பரின் மகன். எனக்கு முன்னாடி அவர் நான் படித்த அதே திட்டப்படி பள்ளியில் தான் படித்தவர். எனக்கு அவருக்கு நல்ல நட்பு இருக்குது. வன்னியரசு வாயை கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு நான் பிரசாத் லேபில் நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னேன். அதனால் எண்ணற்றவர்கள் இந்த படைப்பில் பங்கு பெறக்கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டி அல்லது நயவஞ்சகமாக பேசி எவ்வளவோ பண்ணாங்க. ஆனால் கௌதமன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படைப்பு ஒரு நேர்மையான படைப்பு. இந்த படைப்பு வெளியே வரும்போது நீங்கள் சாதி ஒரு தனிச்சாதி படைப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழர் நிலமும் இந்த படைப்பை கொண்டாட போகுதுன்னு சொல்லியே என் கூட துணை நின்னதுக்கு இத்தனை கலைஞர்களுக்கும் நான் பிறந்த இந்த கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் மண்ணிலிருந்து அவர்களுக்கு நான் என்னுடைய நெகிழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.